ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து லெபனான் நாட்டில் பேஜர்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. இந்த தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. லெபனான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பேஜர் கருவிகள் வெடித்து சிதறின. தலைநகர் பெய்ரூட்டில் நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் லெபனான் நாட்டிற்கான ஈரான் தூதர் மோஜ்டபா அமானி காயமடைந்துள்ளார். இதர பகுதிகளில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் சிக்கி 2750 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த குண்டுவெடிப்பில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த 200 பேர் கவலைக்கிடமான நிலையில் மீட்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சிரியாவின் ஒரு சில பகுதிகளிலும் இதேபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் காரணம் என ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்புகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. தைவானில் இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் வாங்கிய பேஜர் கருவிகளில் இஸ்ரேல் வெடிப்பொருட்களை வைத்துள்ளதால் திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஆங்கில செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தாக்குதலுக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை.